செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என்வாழ்வு நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை JCTV இணைந்து வழங்குகின்ற குறும் பட்டிமன்ற திருவிழாவிலே மிகச்சிறப்பாக ஒரு அற்புதமான தலைப்பை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அதிகம் ஆபத்தானது துரோகமா பொறாமையா? அற்புதமான தலைப்பிலே துரோகமே என்று வாதிடுவதற்காக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காளீஸ்வரன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியினை அணி சேர்க்கிற விதமாக கவிஞர் சிவகுமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே பார்க்கிற பொழுது பொறாமையே என்கிற அணியிலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம் திரு போத்திராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். நல்லா கைதட்டலாம். உற்சாகமான இந்த நிலையிலே வெகு சிறப்பாக அதிகம் ஆபத்தானது, ரெண்டுமே ஆபத்து தான். துரோகமும் சரி பொறாமையும் சரி ஆபத்து தான். ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பொறாமப்படுறது கூட பரவாயில்லையாம். ஆனா அதிகம் ஆபத்தானது என்ன ஒரு கேள்வியை வச்சிருக்கிறோம். அப்ப பொறாமை துரோகம் சொல்லுவாங்களா, அவன் என் முதுகுல குத்திட்டான் சார், நெஞ்சில குத்தினா கூட நான் தாங்கி இருப்பேன், ஆனா என் முதுகுல குத்திட்டான், அவன் துரோகி ஆயிட்டான். அப்ப துரோகம் என்கிற அந்த சொல் இங்கே வலிமை பெறுகிறது. அப்ப ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஆபத்தான பிரச்சனை அப்படிங்கிறதுல ரெண்டு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறோம். ஒன்று துரோகமேன்னு எடுத்திருக்கிறோம், இன்னொன்னு பொறாமையும் எடுத்திருக்கிறோம். இதுல துரோகமே என்கிற அணி தொடங்குகிறது. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காளீஸ்வரன் அவர்கள் இதோ வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அதிகம் ஆபத்தானது துரோகமா பொறாமையா? துரோகமே என்று வாதிட வந்திருக்கிறேன். ஐயா, பொறாமை இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுங்க, கார் வாங்கியிருக்கேன் ஸ்டேட்டஸ் போடுங்க, மறுநாள் ஆக்சிடென்ட் போடுங்க, டேலி ஆகிக்கும். என்ன துரோகம் அப்படி இல்லைங்கய்யா. பொறாமையை கூட ஏற்றுக்கொள்ளலாம், தோல்வியை கூட தாங்கிக் கொள்ளலாம், அவமானத்தை கூட சகித்துக் கொள்ளலாம். ஆனால் துரோகத்தை சகிக்க முடியாது, மறக்க முடியாது. சாகும் வரை சாகாது, சாகாது, சாகாது. ஷாபாஷ். அதாவது பட்டினத்தார் கதை தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. பட்டினத்தார் அவங்க அக்கா பாத்தீங்கன்னா அவரோட சொத்துக்காக அவர் உணவிலே விஷம் வச்சிடறாங்க. அவருக்கு தெரிஞ்சு அந்த அப்பத்தை எடுத்துட்டு போறாரு. போய் அவங்க வீட்டு முன்னாடி நின்று தன்வினை தன்னை சுடும், சுட்ட அப்பம் வீட்டை சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வீட்டு மேல தூக்கி எறிஞ்ச போற அவர் வீடே பத்தி எரியுது. இதே நெருப்பு கதை இன்னொன்னு இருக்கு. நம்ம ஞானசம்பந்தர் தங்கியிருந்த வீட்டு மேல தீய வச்சு விட்டுறாங்க. மதுரையிலே 2 பேர் சொல்லுக்குத்தான் தீ கட்டுப்படுச்சு. ஒண்ணு கண்ணகி, நீ ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் என்ன பண்றாரு, இந்த தீயை அப்படியே சூழ்நிலையை கொண்டு போய் பாண்டியனுக்கு திருப்பி விட்டாரு. அதனால எப்பயுமே துரோகம் பாத்தீங்கன்னா பூமராங்க மாதிரி திருப்பி வரும், டபுளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா சொன்னாரு முதுகுல குத்திட்டான்னு. இந்த முதுகுல குத்துனதை வச்சே ஒருத்தர் பேர் வாங்கினாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டப்பா. அத்தனை வருஷமா 30 வருஷமா அவர் பேர் தகுடு தகுடு வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு கட்டப்பா. கடைசியில ஒரே ஒரு தடவை முதுகுல குத்துனாரு பாகுபலிய. அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, எது குத்துனாரு தேடிக்கிட்டே இருந்த பாகுபலி 2க்காக. அதாவது முதுகுல குத்துறது சில சமயம் நல்லதாகி போகிறது. ஒரு கதையை சொல்றேன். அது ஆங்கில புகழ்பெற்ற கதை. 3 நண்பர்கள் இருக்காங்க. அவர்கள் புதையலை தேடி போய்கிட்டு இருக்காங்க. சரி, இடையில ஒரு பெரியவரை பார்த்து இந்த மாதிரி சொல்ற, புதையலை தேடி போயிட்டு இருக்கோம், அப்படிவா, அது அங்க இருக்கு, இந்த இடம் இப்படி போனீங்கன்னா நீங்க பண்ணிடலாம், எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு நீயே எடுக்கல அப்படின்றாரு. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்கியா, அந்த புதையல் எடுத்து எவனுமே உயிரோட வந்தது இல்லை, அதனால நான் போல, நீங்களுமே பார்த்து போங்க அப்படின்றாரு. இவங்க 3 பேரும் தேவையான உணவு, ஒயின், தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. போய் ஓரளவு கண்டுபிடிச்சு பார்க்கிறப்போ அதை எடுத்துட்டு போறதுக்கு வண்டி வேணும். அப்ப என்ன பண்ற, ஒருத்தனை கூப்பிட்டு குறிப்பிட்ட பொற்காசை கொடுத்து நீ போய் ஒரு வண்டி எடுத்துட்டு, நமக்கு உணவு தீர்ந்து போச்சு, தேவையான உணவு, ஒயின், தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வா, ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துரு, நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம், அது வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பு இருக்கோம்ன்றாரு. இவரு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்து கொடுத்து சாப்பிடுங்கடா, நான் அதுக்குள்ள இதெல்லாம் வண்டியில் ஏற்றிடுறேன் அப்படின்றாரு. அப்போ பார்த்து 2 பேரும் சேர்ந்து அவனை கத்தியில குத்திடுறாங்க. ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் பின்னாடி. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லை, பங்கு 2ஆ பிரிச்சிடலான்னு பார்த்தோம் அப்படின்றாரு. அங்கே உங்களுக்கு தெரியும், மேலை நாடுகளில் சந்தோஷம்னாலும் ஒயின் குடிப்பாங்க, துக்கம்னாலும் ஒயின் குடிப்பாங்க. அவன் வாங்கிட்டு அந்த ஒயினே ஊற்றி 2 பேர் குடிச்சு அவனோட துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கமே ஒரு 2 பேருக்கு நெஞ்சு அடைக்குது.
டேய் என்னடா பண்ண அப்படின்றேன். செத்துக்கிட்டு இருந்தேன் சொல்றேன். நான் ஒரே பங்கா பிரிச்சிரும்லடா, உங்க 2 பேரும் ஒயின்ல விஷத்தை கலந்துருந்தேன் அப்படின்றாரு. துரோகம் என்பது திருப்பி வரக்கூடியது, 2 மடங்கா வரக்கூடியது. எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு, ஒரே ஒரு தவறுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது, அது துரோகம். கூடியவரை துரோகத்தை செய்யாமல் இருங்கள். அதே துரோகம் செய்தவர்கள் வரும்போது ஒரு புன்னகை பூத்து அதை மறக்க செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஷபாஷ். காளீசன் அவர்கள் ரொம்ப அற்புதமான சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப ஆபத்தானது துரோகம். ரொம்ப அழகான கதை சொன்னார். நம்ம பார்க்கிறோம், பொறாமைங்கிறது வரும், ஆனால் போயிடும். ஏன்னா ரொம்ப பொறாமப்பட்டு அடுத்த நாளே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முடிஞ்சுடா, நம்ம தீ போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு முடிச்சுருவேன். ஆனால் துரோகம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பொல்லாதது. பாகுபலியும் கட்டப்பாவும் அப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த மறுக்கணும்னா போத்தி தான் வரணும். வாங்க ஜவ்வாது சித்தர் வாங்க. ஓம் நமச்சிவாயா. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அதிகம் ஆபத்தானது துரோகமா பொறாமையா? நான் பொறாமை என்று பேச வந்தேன். பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறந்த குணம் பிறக்கும் போது போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது கூடுது. அப்படி இருந்தாலும் எல்லாம் பொறாம பெற்றுவான். இதெல்லாம் முட்டு வச்சிருக்கியா அப்படின்னு. பொறாமை என்றால் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதை. அடுத்தவன் செய்யும் போது ஏளனம். இவன் என்ன படிச்சான், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு போய் இப்ப ஏற்பட்ட பதவி அவனுக்கு தேவையா, படிப்புக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லையே, இவருக்கு அது இவ்வளவு பேர்பட்ட பதவி அப்படின்னு மமதையாக அடுத்தவனை பார்த்து ஏளனம் செய்வதுதான் பொறாமை. ஐயா, இந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, கொடுப்பதும் அழுக்கறுப்பான் சுற்றம், உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும். நான் ஒருவனுக்கு பொழைச்சுக்கிறட்டும், நல்லா வாடா, நல்லா படிச்சுக்கடா, நல்லா வீடு கட்டுறா, நல்லா கல்யாணத்தை முடுறா, நல்ல பிள்ளை பத்தி பெருடா, வாழ்க்கையில சமுதாயத்துல நல்ல முன்னுக்கு வாடான்னு சொல்லி ஒருத்தருக்கு உதவி செய்யறேன். எங்க திருமண மாதிரி ஒருத்தர் வந்துகிட்டு இவன் போய் கூப்பிட்டான, நான் பொருள் கொடுத்தேன் இல்லையா, அவனை கூப்பிட்டு இவன் ஒரு ஆள்றான்னு இவன் அவனுக்கு கொடுத்து உதவுறியா, நீ வாழ்க்கையில முன்னேறணுமாடா, போடா ஓ வேலையை போடுறா, உன் திறமையால பொழைக்க போடுறான்னு சொல்லி அவனுக்கு கொடுப்பதற்கு வக்கு இல்ல, கொடுக்கிற என்ன பார்த்து பெறாமத்தே போறாம. இதுதான் போறாம. வாழ்க்கையில உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம். அதிக ஆபத்தானது, டேஞ்சரஸ் கேரக்டர். பாவம் திருமல முருகன். ஐயா அது உண்மையா? என் தம்பி சொன்னாரு காளீஸ்வரன், முதுகுல குத்துனா பாத்தீங்களா, அவன் தான் நல்லவன். நெஞ்சில குத்துனா பாத்தியா, அவன் மிக மிக நல்லவன். ஏன்னா துரோகம்னா அவனை குத்திட்டா கூட கட்டப்பா திரும்ப வந்து பாகுபலிட்ட டே கொல்ல சொன்னது அவதாண்டா ராஜமாதாண்டான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான் பாத்தீங்களா, சாகும் போது துரோகத்தை கூட மாத்திலாமியா. இந்த சொன்ன திருக்குறள், நீ உண்பது உடுப்பதும் கொடுத்து உதவி செய்யும் போது அது என்ன தெரியுமா, கடைசியில பொருள் கிடைக்க, நீ கடைசியில உடுத்த உடை இல்லாம, உண்ண கஞ்சி இல்லாம, ஊழ பிறந்த அண்ணன் தம்பி இல்லாம, கூட பழகின நண்பன் இல்லாம கெட்டு வாழ்க்கையில அழிஞ்சு போவன்றதான் போறாம. துரோகத்துக்கு மன்னிப்பு உண்டு, பொறாமைக்கு மன்னிப்பே கிடையாது. வாழ்க்கையிலே நீ தெரிந்தும் தெரியாமல் துரோகம் செய்தாலும் யாரை பார்த்தும் பொறாமைப்படாதே. அப்படி இல்லாம வாழ்ந்தால் வாழ்க்கை உனக்கு வெற்றி. வெற்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். போத்திராஜன் அவர்கள் ஐயன் திருவள்ளுவருடைய ஒரு அற்புதமான திருக்குறளை தூக்கி முன்னால வச்சிட்டார். அதுக்கு தான் அளக்கிற அளவுகோல். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். நமக்கு ரொம்ப வேலையை ஈஸியாக்கிட்டாரு, சுருக்கமாக முடிஞ்சு போச்சு. பொறாமைக்கு இதை விட அழகா விளக்கம் கொடுக்க முடியாது. அந்த ஜீவனை போய் தொட்டுட்டார் அப்படியே. சுற்றத்தாரோடு உடுப்பதற்கும் உண்பதற்கும் இல்லாமல் அவன் கெட்டு போவான். அடுத்தவனுக்கு கொடுக்கிறது அழுக்கு அறுப்பான்னார். அழுக்காராமை அதிகாரத்தில் வரக்கூடிய திருக்குறள். அப்ப அடுத்தவனுக்கு கொடுக்கறத பார்த்து பொறாமப்படாத, அந்த பொறாமை தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை மறுக்கணும்னா வாங்க, உயர்ந்த மனிதன் சிவகுமார் வாங்க. அனைவருக்கும் எனது முதல் வணக்கம்.
அதிகம் ஆபத்து துரோகமா அல்லது பொறாமையா? துரோகமே. நாமெல்லாம் தூங்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு தான் தூங்குவோம். ஆனால் சில விலங்குகள் கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குமா. ஏன் தெரியுங்களா? வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள. சரி, நம்ம காட்டில் வசிக்கலை, நாட்டில் தான் இருக்கோம், நமக்கு ஆபத்து இல்லையா? இது நாடு அல்ல புலிகள் வாழும் காடு, உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே, உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதே, கண்ணை கசக்கும் சூரியனோரட் என்ற பாடல் வரிகள் நமக்கு உணர்த்தும் கருத்து என்னன்னா, துரோகிகளால் நீ வீழ்த்தப்படாமல் இருக்க நீ விழிப்புடன் இரு. எளிதில் ஜீரணிக்க முடியாத சில உண்மைகளை துரோகம்னு சொன்னா அதற்கு சான்று என்னன்னு கேட்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். ரூபாய் 10 லட்சத்திற்கு கணவரின் சிறுநீரகத்தை விற்று பணத்துடன் மனைவி தனது பேஸ்புக் காதலனுடன் எஸ்கேப். ஒரு கணவன் மனைவி மீது அன்பாவே இருந்திருக்கார். ஆனா அந்த மனைவி எப்ப பார்த்தாலும் தன் கணவனுடன் வம்பாவே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மனைவி, எங்க நம்ம குடும்பம் வறுமையில இருக்கு, நாமும் மற்றவங்கள மாதிரி வசதியா வாழணும்னா உங்க கிட்னியை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துருங்கன்னு தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரும் தன்னுடைய கிட்னியை வித்து வீட்டு அலமாரியில 10 லட்சத்தை வத்திருக்காரு. அந்த பணத்துடன் மனைவி தன் பேஸ்புக் அதனுடன் எஸ்கேப். துரோகம் அதிகம் ஆபத்தானது என்பதற்கு மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவமே சான்று. பொறாமை என்பது ஒருவரின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களின் ஏக்கப்படுவதான் பொறாமை. பொறாமை எப்பவுமே ஏக்கத்துடன் இருக்கும். ஆனா துரோகம் எப்பவுமே இவனை எப்படா தாக்கலாம்னு ஒரு தாக்குதல் திட்டத்தோட இருக்கும். நம் நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டு உலகின் பல நாடுகள் நம் நாட்டின் மீது பொறாமைப்படுகிறார்கள். ஆனா பொறாமைப்படும் அனைவராலும் நமக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை. நமக்கு அருகில் இருக்கும் சில எதிரி நாடுகளின் துரோக செயல்களால் தான் நாம் அதிகம் இன்னலுக்கு உள்ளாகிறோம். துரோகத்தின் வழிகளுக்கு வார்த்தைகள் கொடுத்தா இந்த பாடல் வரிகள் பொருந்துமோ? சிரிப்பு வரும் சிங்கம் உண்டு, புன்னகைக்கும் புலிகள் உண்டு, உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள் உண்டு, பொன்னாடை போர்த்திவிட்டு உண்ணாடை அவிழ்ப்பதுண்டு, பூச்செண்டில் ஒளிந்திருக்கும் பூ நாகம் உண்டு, பள்ளத்தில் ஓர் யானை வீழ்ந்தாலும் அதன் உள்ளத்தை வீழ்த்திவிட முடியாது, உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும் லிங்கா படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். பொறாமையால் வீழ்த்தப்படுபவன் ஆஸ்பத்திரியில நார்மல் வார்டுல இருப்பான் என்றால், துரோகத்தால் வீழ்த்தப்படுபவன் அந்த ஆஸ்பத்திரியின் ஐசியூ வார்டில் இருப்பான். அதிக ஆபத்து துரோகமே. நன்றி, வணக்கம். அருமை அருமை. அன்பிற்கினிய பெருமக்களே, சிவகுமார் அவர்கள் ஒரு அற்புதமான சிந்தனையை அழகாக சொன்னார். துரோகம் செய்பவன் ஐசியூவில் இருப்பான், பொறாமப்பட்டவன் ஜெனரல் வார்டில் இருப்பான். நல்லா இருக்கு. அது கிரிட்டிக்கல் ஐசியூவாக கூட இப்போ மாறிடும் பொழுது. அப்படி ரொம்ப அழகான வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் வழக்கறிஞர் பாடு திண்டாட்டம் தான். வாங்க, பெருமைக்குரிய வழக்கறிஞர் திரு சுரேஷ்குமார். நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் தலைதாங்கிய வணக்கம். ஐயா, தலைப்பு 2 கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஒன்று பொறாமை, துரோகம். ரெண்டுமே மோசமானது. இதுல எது அதிக மோசம்னு தான் இங்க முடிவிக்கணும். ரெண்டுமே மோசம்ன்றது எங்களுக்கு தெரியும். எது அதிக மோசம்னு சொல்லணும்ல அவங்க. அதை விட்டுட்டு பொறாமப்படுறதுனால யார் மேல பொறாமப்படுறானோ அவன் வீழ்த்தப்படுறானோ இல்லையோ, பொறாம குணம் கொண்டவன் வீழ்த்தப்படுறான். 2 சங்கதியை சொல்லி சொன்னாலே புரியும். இந்தியாவின் ஆகப்பெரிய இதிகாசங்கள், ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். கையையோட பொறாம குணம் தான் ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சு. துரியோதனோட பொறாம குணம் தான் பாண்டவர்களை காட்டுக்கு போய் விடல, திருப்பி நாட்டுக்கு வந்தவனும் விடல. எல்லாம் அவனோட பொறாம குணம். அவன் சாகுற வரைக்கும் போகல. பொறாம குணம் அவனை தான் வீழ்த்தும். இயேசுநாதர் இருக்காரு. யூத குருமார்களோட பொறாம குணம் இயேசுநாதரை சிலுவையில் ஏற வச்சுச்சு. இயேசுவை சிலுவையில் இருந்த காரணத்துக்காக தான் இதுவரை இப்போ வரைக்கும் யூதர்களுக்கு எந்த நாட்டிலையும் தனி நாடு கிடையாது. எல்லா நாட்டிலையும் 2ஆம் தர குடிமக்கள்.
அருமை அருமை. ஃப்ராய்டு சொல்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆபத்தான ஒரு மனநிலை பொறாம குணம். ஐயாவுக்கு நல்லா எதிரணியருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத, அதாவது அத்தியாவசியம் இல்லாத இல்லை எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டுக்காரம்மாவோட பொறாம குணத்துல வந்துச்சு. இதுல ஒண்ணும் இல்ல. அங்க ஒரு டிவி வந்துச்சுன்னா அதே டிவி நம்ம வீட்டுக்கு வரணும், கண்டிப்பா வரணும். அங்க ஒரு வாஷிங் மிஷின் வந்தா இங்கேயும் வரணும் வரணும். உண்மையா இல்லையான்னு சிவா சகோதரர்கிட்ட கேட்டாலும் சரி, காளீஸ்வரன் ஐயாட்ட கேட்டாலும் சொல்லிடுவாரு உண்மையா இல்லையான்னு. நல்ல வேலை ரோடு போடுற மிஷினை வாங்கி நம்மளே வாங்க சொல்லாம இருந்தாங்க. ஐயா அவங்க சொன்னதுக்கே நான் சொல்றேன், பாகுபலி படத்துல யாரோட பொறாம குணத்தினால பாகுபலி கடைசி வரைக்கும் பாகுபலியோட எதிரி வீழ்த்துறானா, பாகுபலி மகன் வந்ததுக்கு அப்புறமும் அவனை கொல்ற வரைக்கும் அவனுக்கு தீரல. அங்க வந்தது துரோகம் வந்து ஒரு நிகழ்வு தான், தொடக்கம் வந்து பொறாம குணம். பொறாம குணத்தை தொடங்கினது அப்பனை கொன்னு திருப்பி அவன் மகனை கொல்ற வரைக்கும் போகல, அவன் மனைவியை சிறை பிடிச்ச வரைக்கும் தீரல. பொறாம குணம் அவனையே அழிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு குணம். இதுல தீர்மானிக்கப்பட வேண்டியது ஐயா, பொறாம குணம் தன்னையும் அழிச்சு தன் சுற்றத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு குணம். துரோகம் வந்து அப்படி இல்லை, அடுத்தவனை முதல ஊத்தி இவன் போயிட்டானா அதோட நிகழ்வு முடிஞ்சிடும். அதனால முடிவு பெற்றது துரோகம், முடிவு பெறாம கடைசி வரைக்கும் இருக்கிறது பொறாமைன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். அருமைக்குரிய பெரியோர்களே, ஜேசி டிவி வாயிலாக குறும்பட்டிமன்ற திருவிழாவிலே நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு உன்னதமான நிலையிலே அற்புதமான தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அதிகம் ஆபத்தானது பொறாமையா துரோகமா? நிறைவாக பேசிய நம்முடைய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள், எதிரணிக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், துரோகம் என்பது முடிந்துவிடும், பொறாமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். தெரிஞ்சுக்கங்கப்பா, விடாது கருப்பு, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். பொறாமை குணம் இருக்கு பாருங்க, அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து. வீட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பொறாமை இருக்கு பாருங்க, அது விடாது, எதை பார்த்தாலும் பொறாமப்படுறது. அப்ப பொறுமை என்பது இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. தன்னை தோன்றுகின்ற அந்த மனிதனை பார்த்து நிலம் சொல்லுகிறதாம், நான் எவ்வளவு தோன்றினாலும் தாங்கிக் கொண்டிருப்பேன், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னா. எவ்வளவு திட்டினாலும், கண்ணனுக்கு வராத சோதனையா கேட்டார் சிசுபாலன். ஒருத்தன் போதுமே கண்ணனை திட்டிக்கிட்டு, அவன் தான் வந்து அவருடைய, அதாவது அவனுடைய பிறப்பே ஒரு வித்தியாசமானது. சிசுபாலனுடைய அந்த வடிவம், அவங்க அம்மா கேட்கிறா, இவனுக்கு எப்ப அந்த வடிவம் மாறி நல்ல முகம் வரும், நல்ல உடல் வரும், யார் ஒருவன் இவனை சந்திக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு உடல் மாறும், அவன் மரணமும் அவனால் தான் நிகழும். இப்படி ஒரு இது சிசுபாலனுக்கு. கோணலா பிறந்தவன் சிசுபாலனை மனுஷனா மாத்தினது கண்ண பரமாத்மா. ஆனா அதே கண்ணன் தான் சிசுபாலனுடைய மரணத்துக்கும் காரணமாகிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல அவன் பொறாமையினுடைய உச்சபட்சம் சிசுபாலன். அவன் எத்தனை முறை பழித்தாலும் 100 தடவை ஏத்துக்கிடுவேன், 100 போட்டு தள்ளிடுவேன்ட்டார். அப்ப அவரும் ஒரு கொள்கை வச்சிருந்தார். அப்ப அவன் பொறாமையின் வெளிப்பாடுல தான் அவன் அழிந்து போகிறான். அழகா சொன்னார், மகாபாரதம் ராமாயணம். காட்டுக்கு போனது பொறாமை. துரியோதனை கடைசி வரைக்கும் பொறாமை தான், 5 வீடு கூட தரமாட்டேன்னா. சின்ன வயதுல இருந்து அவனுக்கு ஊறி அந்த சிந்தனை, அவன் துரோகம் பண்ணல. இந்த இடத்துல இது ஒரு நூல் இலையில தான் இந்த தலைப்பு மாறும். ஒரு கத்தியில நடக்கிற மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை. பேச்சாளர்கள் பேசிடுவாங்க, தீர்ப்பு வரும்போது இது கத்தியில நடக்கணும். எங்கிட்டு சொன்னாலும் எப்படி மாறும்? நீங்க துரோகம்ங்கிறது வந்து சில நேரங்களில் ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அதனாலதான் வள்ளுவர் அழகா சொன்னாரு, பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடுன்னார். ஒரு நாட்டில் எது இருக்கக்கூடாதுன்னா பல குழுக்கள் இருக்கக்கூடாது, பல்குழு. பால் செய்யும் உட்பகையினர், கூட இருந்தே குழி பறிக்கிறான் பாருங்க, அதுதான் துரோகம்.
குழுவை கூட சமாளிச்சிடலாமா? ஏதோ குரூப்பா போறாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட இருந்தே ஒருத்தன் குடிமறிச்சுக்கிட்டே இருப்பான், நமக்கு பின்னாலேயே படிப்பான், அது நமக்கு தெரியும். அது துரோகம். பல் குழுவா இருக்கிறது பொறாமை. அந்த ஆட்சிக்கு நம்மளால வர முடியல, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். கொள் குறும்பும் இல்லது நாடுன்னார். ஒரு நாட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கே அப்படி சொன்ன வள்ளுவன் வீட்டுக்கு சொல்லாம இருப்பானா? வீட்டுக்கு நிறைய சொல்லியிருக்கிறான். நம்முடைய இல்லால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான், வாழ்க்கை துணை நிலத்தில் கொடுக்குறான். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பொறாமை சந்திச்சுக்கிட்டே நம்ம வர்றோம், தொடரும். நம்ம வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் சொன்னதை போல நிறைய அது வரும். பெரியப்பா சித்தப்பா அப்படி வழி வழியாக வரும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தான். அதான் அழகா இளங்கோசாமி சொல்லுவார், ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. அங்க என்ன வரும்? அண்ணன் நம்பி ஒன்னாதான் இருப்பான். அங்க பொறாமை என்பது தலையெடுக்கிற பொழுது குடும்பம் பிரிஞ்சிடும். அப்ப ஒரு நல்ல குடும்பத்தை பிரிய வைக்கக்கூடியது துரோக செயல் அல்ல, பொறாமை என்கிற அந்த செயல்தான். எனவே எந்த நிலையில் பார்த்தாலும் துரோகம் அன்றோடு முடிந்து விடுகிறது, பொறாமை தொடர்கிறது என்பதனாலே அதிகம் ஆபத்தானது துரோகத்தை விட பொறாமையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.